ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம், கூற்று காரணத்தில் இருக்கலாம், பொறுத்துகள் இருக்கலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சிறப்பு திட்டங்கள். சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த முதலமைச்சர்கள் இருக்கும்போது எந்தெந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மதுவிலக்கு திட்டம், கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம், விற்பனை வரி அறிமுகம் 1937, குலக்கல்வி திட்டம், இதெல்லாமே ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மதிய உணவு திட்டம், இந்த மதுவிலக்கு திட்டம், கைத்தொழில் பாதுகாப்பு திட்டம், விற்பனை வரி திட்டம், குலக்கல்வி திட்டம், இது இந்த நாலுமே வந்து எந்த முதலமைச்சர் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராஜாஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிய உணவு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காமராஜர் பீரியட்ஸ்ல 1956. சீருடை காமராஜர் பீரியட்ஸ்ல தான் வந்து ஏழை மாணவர்கள், பணக்கார மாணவர்கள் வித்தியாசமின்றி அனைவரும் வந்து ஒரே மாதிரி வந்து சீருடை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது வந்து நம்ம காமராஜர் ஐயா பீரியட்ஸ்ல தான். அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி, உயர்நிலை பள்ளி அப்படின்னா 10th வரைக்கும் வந்து இலவச கல்வி, அந்த 3 இது கொண்டு வந்தது நம்ம காமராஜர் பீரியட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து விதவை மறுமண உதவி திட்டம். சரிங்களா? விதவை மறுமண உதவி திட்டம் வந்து அண்ணாதுரை. நெக்ஸ்ட் வந்து புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வி. நெக்ஸ்ட் வந்து 1969 மதிய உணவில் முட்டை, சமத்துவபுர திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், உழவர் சந்தை திட்டம், நமக்கு நாமே திட்டம், 2 ஏக்கர் இலவச நிலம் வழங்கும் திட்டம், 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வழங்கும் திட்டம், வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை, இது எல்லாமே வந்து கலைஞர் கருணாநிதி பீரியட்ஸ்ல வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சத்து உணவு திட்டம். சரிங்களா? மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர், சத்துணவு திட்டம் வந்து 1982 எம்ஜிஆர், மேல்நிலை பள்ளி கல்வி. அதாவது இந்த இந்த டேர்ம்ஸ்ல தான் வந்து படிக்கணும். 10+2+3, 10 வரைக்கும் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 2 மேல்நிலை கல்வி, 3 வந்து காலேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இலவச காலனி வழங்கும் திட்டம், சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் 1984. இது நாலுமே வந்து டாக்டர் எம்ஜிஆர் பீரியட்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து மதிய உணவில் உருளைக்கிழங்கு திட்டம், இலவச சைக்கிள் திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், கோயில்களில் அன்னதான திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இலவச அரிசி வழங்கும் திட்டம், இலவச கால்நடைகள் வழங்கும் திட்டம், இலவச மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி, இந்த 3மே வந்து ஒரு மூலம் வந்து கொடுத்தாங்க. 3 வந்து ஃபேனு, கிரைண்டர் அண்ட் மிக்சி, இது 3மே வந்து யாரோட பீரியட்ல? செல்வி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல. நெக்ஸ்ட் வந்து சரிங்களா, இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை வந்து பொறுத்துக ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட பிடிஎஃப் வந்து தேவைப்படுறவங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பிடிஎஃப்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்கள் வந்து ஷேர் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.